நான்சி அவங்க பாட்டியுடைய நினைவு நாளுக்காக மாலை, மெழுகுவர்த்தி, ஊதுவர்த்தி, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம். உள்ளே போய் சாவியை திறந்துட்டு ஒன்று ஒன்றா காட்டலாம். உள்ளே போய் அவங்க அம்மாச்சிக்காக எல்லாம் வாங்கிட்டு மாலை கீழே பூ. ஆமாம், அல்லிம்மாக்காக எங்கள் சென்னையிலேருந்து வாலாஜா வந்து சுடுகாட்டுக்கு வந்திருக்குறோம். இங்கே சுடுகாட்டு இல்லடி, கல்லறைக்கு பக்கத்தில் கல்லறை தோட்டத்துக்கு போகிறோம். 2 நாளைக்கு முன்னாடியே சாவியெல்லாம் வாங்கியாச்சு. வந்துட்டோம் நடந்து கல்லறை தோட்டத்துக்கு. சாவி எடுமா, வேர்த்து ஊற்றுது. எங்கள் அம்மா அழகாக இருக்காங்களா சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். காட்டுங்க கொஞ்சம் பேக நோக்கி. திரும்பி நின்றுக்கிறாங்க காட்டாம. அழகி மாத்திரை வந்துச்சு. இந்த கல்ற தோட்டத்தில் எங்கள் கல்ற ஒண்டி தான் இருந்துச்சு. அப்போ பெருசாக இருந்துச்சு. பெரிய ஆளுங்க தோட்டத்தில் இந்த கல்றைங்க எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லை. எங்களது ஒண்டி தான், எங்கள் அலிமாது ஒண்டி தான் இருக்கும். இதுதான் எங்கள் அலிமாது. இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எங்களது வண்டி தான் அங்கே தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியும். இப்போ எங்களது குட்டியாகிடுச்சு. எங்களதோட எல்லோரும் பெருசாக எங்களை பார்த்து கட்டிட்டாங்க. இந்த மாதிரி தான் கருப்பு கலரில் எங்கள் அம்மா கட்டி வச்சாங்க. இதெல்லாம் மாதிரி இல்லை, மார்பிள்ஸ் போட்டு. அதான் மார்பிள்ஸில் அடிக்கடி சனியனுங்க சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்குங்க. அழகாக கட்டி வச்சாங்க எங்கள் அம்மா. எங்களை பார்த்து தான் பெரிய பணக்காரவங்க, எங்கள் ஷூ கம்பெனிக்காரவங்க எல்லாருமே, அந்த ஷூ கம்பெனி ஓனர் எல்லாம் காட்டிட்டேன். எல்லாருமே எங்களை பார்த்து காட்டினாங்க. எங்கள் அம்மா கல்ற மட்டும்தான். ஆனால் எப்பயோ செத்துட்டாங்க இவங்கெல்லாம். பின்னாடி இருந்தது ஒண்டி தான் இருந்துச்சு. இவங்கெல்லாம் எப்பயோ இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு தனி சிங்கிள் லேடி யாருடைய தயவும் இல்லாமல் கட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் உயரமாக இருந்துச்சு. இப்போ குட்டியாயிடுச்சு. பத்தாததுக்கு ஒரு செய்யலைன்னா கூட அதை பாரு, சுண்ணாம்பு மார்பிள்ஸில் யாராவது சுண்ணாம்பு அடிப்பாங்களா? எல்லாமே மார்பிள்ஸ் நான் வச்சு கட்டினேன். பார்த்து கட்டணும். பார்த்து நான் செஞ்சேன். அழகாக மெழுகுவத்தி ஏற்ற அங்கே உதவி இல்லைனாலும் உபத்திரவங்க தான். இங்கே ஊதுவத்தி வைக்க எல்லாத்தையும் பார்த்து. என்னடா அது எலும்பு அது இதுன்னு கிடக்குதுடா. சரிம்மா, சுடுகாட்டுக்கு வந்தால் தான் இங்கே அது இதுன்னு எப்படி கட்டணும், எப்படி ஆயிடுச்சானா எந்த இதுவுமே இருக்காது. இந்த பின்னாடி இருந்ததுங்க ஒண்டி தான் கல்றைங்க.